கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு தற்போது அடுத்ததாக பாஜகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள், ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை, மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை முற்றிலுமாக 2 ராஜபவனங்கள், அங்கே பல வசதிகள், பல பணியாட்கள், பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன், தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை, இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணன் கருநாகராஜன், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக, எப்படி தம்பி சொன்னதை போல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறது. முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது இது. நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் 2014 19 வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன். 1% கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். அதனால் எனது உழைப்பு, கடுமையான உழைப்பு, இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள், தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். நிச்சயமாக பணியாற்றுவேன். இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் என் மண் என் மக்கள், இந்த என் மண் என் மக்களோடு நாங்களும் ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து, யாரிடம் நான் தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும், நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, அதையும் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக இந்த இன்னும் சொல்ல போனா நான் இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறேன். 3 மாத முற்றிலுமாக குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான். அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தின் தாமரை மலர்ந்தே தீரும். கொஞ்சம் அப்படியே ரவுத்துக்கிறாங்க, அப்படியே லைட்டா ஷூட், அப்படியே லைட்டா ஷூட் பண்ணுங்க. போதும், அப்படியே வாங்க. நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு.
வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து, நேரடியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேள்வி இருக்கலாம், கருத்து இருக்கலாம், நீங்கள் கேட்கலாம். சின்ன அரங்கம், மைக் தேவையில்லை, அதனால் நீங்கள் டேரெக்டாக பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. சும்மா வச்சலாம், இவங்க சொல்லும்போது பிக்கப் ஆகும். நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்கிறேன். நான் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். களம் இறங்குவதற்காக என்று இல்லை, சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஆனா இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன். எந்த கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, வேற கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையில் இருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கு எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம், ஆனா வாரிசு இல்லாத வாரிசு, அந்த வாரிசு என்ற தன்மை நாம் பயன்படுத்தல. ஆனா தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும், தம்பி முருகனா இருக்கட்டும், தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த பின்புலத்திலிருந்து வந்தாங்க? மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சு அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள், தம்பி முருகன் போட்டி போட்டார்கள், கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்ல. வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சியை நீங்க பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும். அது மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு நீங்க சொல்லும் பொழுது 3 மாதங்கள் புதுச்சேரியில கரோனா 2வது ஃபேஸ் உச்சத்துல இருக்கும் பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது. நான் மட்டுமே 2 ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல், அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலை முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான் அன்று. கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கூட ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க. ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிக்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது. ஏன்னா ஆளுநரே மருத்துவராக இருந்ததுனால. அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இல்ல, இப்ப கடுமையா முழுமையாக வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணிய மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே, எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நாங்கெல்லாம் சேர்ந்து நான் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால உள்ள தலைவர்கள், நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு இன்று வளர்ந்திருக்கிறது. எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும், அதே மாதிரி உயர்ந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறோம்ல. அதனால இது நிச்சயமா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்துல இல்ல, ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்க என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூர்